இதுதான் சிஎஸ்சி அக்கௌண்ட் 717. இப்போ என் பேஸ் டிஃபெண்டிங்கில் இருக்குது. என்னை அட்டாக் பண்ணுறாங்க மீக்கோ, காடர்னல், பார்பியன் கிங்னு ஒரு பிளான்லேருந்து வந்திருக்காங்க. இங்கே 3 o'clock ஆகிடுச்சு, இங்கே இறக்கிட்டு இருக்காங்க. ஓ எலக்ட்ரோ ட்ராயிங்ஸ் நல்லா ஸ்கிப் பண்ணி இறக்கிட்டு இருக்காங்க. கீழே பவர் வச்சுருக்காங்க. அப்புறம் ஃப்ரெண்டுக்கு பாலும் ஜெயின் கான்வெர்ட் வச்சுருக்காங்க. ராரி சாம்பியனுக்கு வந்து ஸ்பியரும் வச்சுருக்காங்க. நல்லா லாங் ரேஞ்ச் அட்டாக் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபயர் பால் வச்சுருக்காங்க. ஃபயர் பால் சூரியன் ஆரம்பிச்சு நல்லா யூஸ் பண்ணால் ஓகே. இப்போதைக்கு 1 star தான் அடிச்சிருக்காங்க. 78% அடிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு புதுசாக அடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். ஆண்ட்ராய்டு பக்கத்தில் தான் இருக்குது. பக்கத்தில் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அடிக்க மாட்டாங்களோ. அவங்க டிஃபெண்ட் பண்ணிட்டு தான் இருக்குது. அடிக்க மாட்டாங்க கைஸ். அடிக்க மாட்டாங்க, கண்டிப்பாக அடிக்க மாட்டாங்க. ஆடனெல்லாம் முடியாது. 30 அவ்வளோதான் முடிஞ்சது. 89% 1 star. எப்படியும் நமக்கு விக்ட்ரி தான். -1 ட்ராஃபியாக இருந்தாலும் விக்ட்ரி தான் கைஸ். நாட் பேட். டொனேட் பண்ணிடலாம் நம்ம கிளான் பசங்களுக்கு. நம்ம கிளானில் ஜாயின் பண்ண விருப்பம் இருந்துச்சுன்னா எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் சென்ட் பண்ணுங்கள். என்னோடய ஐடி வந்து LJJCPURPV. சோஷியலில் போய் சர்ச் ப்ளேஸில் கொடுத்து இது பண்ணிங்கன்னா என்னோடய ஐடி போட்டிங்கன்னா வரும். அப்புறம் எனக்கு ஃப்ரெண்ட் லிஸ்ட் கொடுங்க, ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுங்க. நான் அக்செப்ட் பண்ணி உங்களை நான் கிளானுக்கு இன்வைட் பண்ணுறேன். ஓகேவா? புரிஞ்சுதா? ஒரேயாட்டி பரவாயில்ல, நான் சொல்கிறேன் கைஸ். நம்ம எல்லாம் ஒன்றா ப்ளே பண்ணலாம். இப்போ நான் வல்கேரி இது போட்டிருக்கேன் அப்கிரேடு. ஏன்னா என்கிட்ட வேறு காசு இல்லை. லோட்டு இருந்துச்சுன்னா அட்டாக் போட்டிருப்பேன். வேறு இது இல்லாமல் அப்படியே பண்ணிட்டேன். பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து இந்த ரீன்ஃபோர்ஸ் 12 ஹவர்ஸுக்கு ஃப்ரீயே. அதை வச்சு கலக்குன்னு கலக்க வேண்டியதான். வாங்க 2 அட்டாக் போயிட்டு வருவோம். டவுன் 15 பேஸ் தான், ஈஸியாக அடிச்சிடலாம். அட்டாக் எதுவுமே கிரவுண்ட் அட்டாக்காக தான் இருக்கும். அது எல்லாத்தையும் ஒரே அட்டாக்கில் தான் ஒரே இடத்துல அடிச்சு வச்சுருவேன். ஈஸியான இதுதான் அட்டாக் பண்ணுறது. அதனால் ஏற்று அவ்வளோதான். டிஸ்டாக போட்டாச்சு. டிஸ்டாக அட்டாக் அடிக்கலாம். அவ்வளோதான். ஃபயர் பாலோட பவரை பார்த்தீங்கன்னா வேறு லெவல் அடிக்குது.
கடைசி அட்டாக்கு அடிச்சு விட்டு முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இங்கே டவுனில் மட்டும் அடித்து 2 ஸ்டார் அடிச்சுட்டு போகலாம். எல்லாத்தையும் உள்ளே இறக்கி வைக்கலாம். நல்லா முடியுது சாகுது. பார்க்கல எவ்வளோ சீக்கிரமாக சாகுன்னு. பரவாயில்ல. புதுசாக அடிச்சாச்சு. இதுக்கு மேலே நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக தேவையில்லை. பரவாயில்ல. ட்ரூப் சாகிற வரைக்கும் பர்சன்டேஜ் எடுக்கட்டும், போதும் அது நம்மளுக்கு. ஓகே, பார்ப்போம் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கணும். எனக்கு தெரிஞ்சு 60% தாண்டாது. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். மோனோலித்து அதுபோக இது என்ன இலையுமே தெரியல. நல்லா அடி அடிக்குது. வார்டனு சூப்பரு, எல்லாம் சூப்பராக அடிக்குதுங்க. நம்ம ட்ரூப் தான் ஒரு பில்டிங் அடிக்கிறதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி 60. பரவாயில்ல, 1% எக்ஸ்ட்ரா அடிப்பேன்னு சொல்லிட்டு இருக்குங்க. பாருங்கள், நம்மளுக்கு நல்லாவே லூட்டு கிடச்சிருக்கு. 5 ஸ்டார் போனஸு. எனக்கு இன்னும் 200 ட்ராஃபிஸ் தாங்க. 200 ட்ராஃபிஸ் தான் எடுத்தேன்னா நான் லெஜண்ட் லீக் போயிடுவேன். லெஜண்ட் லீக் போகும்போது உங்களுக்கு வீடியோ போடுறேன். இனிமேல் நான் அடிக்கிற எல்லா வீடியோஸும், அதாவது அட்டாக் பண்ணுற வீடியோஸ், ஃப்ரீ ஃபயரில் ஆடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து யூடியூப்பில் போட்டுருவேன். நீங்கள் டைம் இருந்தால் பாருங்கள். நன்றி.